அடைய லிங்கம் எடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்குதுல்ல, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை இப்படி உருமாத்திக்க, எங்கேயாவது வந்து மறைஞ்சு போயிரு, அப்படியே பிளைட் இல்லாம இலங்கையில போய் இறங்கிரு, ஏன் உனக்கு செய்ய முடியல? அதெல்லாம் உள்ள இருக்கிறானோ. அப்ப நமக்கு இதெல்லாம் வழங்க இந்த மாதிரி செய்யற எல்லாருமே ஃப்ராடு பண்றான், எல்லாம் பித்தலாட்டம் பண்றான். இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு மனுஷனுக்கு இருப்பதாக சொன்னால் நீங்க நம்ப கூடாது. உங்களுக்கு பணத்தை தர்றேன், செல்வத்தை தர்றேன், எல்லாம் செய்வாங்க. இன்னொன்னு கவனிக்கணும், இந்த சாமியார்கள்லாம் இருக்கானே இவனுடைய ஃப்ராடு வந்து பல விதங்கள் அம்பலமாகிறது. ஆனாலும் இந்த மக்கள் கண்டுகொள்வதே இல்லை. இந்த நம்ம நித்யானந்தாவை எடுத்துக்கிறோம். இந்த நித்யானந்தாங்கிறது இப்ப ஒரு மேட்டில் மாறிக்கிட்டாரா? இதுக்கு முந்தைய அவர் மாட்டினார். இதுக்கு முந்தைய அவர் 1 நம்பர் ஃப்ராடுன்னு சொல்லி இணையதளத்தில் அவ்வளவு ஆதாரங்களும் அள்ளி போட்டாங்க. ஆனா மேட்ரு பொம்பளை மேட்ரு இல்லை, அயோக்கிய ஃப்ராடு தானே அப்படின்னு போட்டாங்க. அதை பத்தி மக்களுக்கு சொரணையே கிடையாது. இந்த மாதிரி இந்த டிவியில வராம போச்சுன்னு வைங்க, அப்ப கூட இவனுடைய மதிப்பு போயிருக்காரு. இந்த டிவியில் அவன் சன் டிவி காரணம் செஞ்ச நல்ல வேலை, கருணாநிதி கண்டிச்சாலும் அதை பார்த்து மக்கள் எல்லாம் கெட்டு போயிருவாங்களாம். இவர் போடக்கூடிய மாநாட மயிலாட பார்த்து கெடுறதை விட அது கெட்டு போயிருவாங்களா? இவர் வந்து நமிதா ஒரு தொடர் மாதிரி உட்காந்து பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பார்த்து நமிதாவா ஸ்ரேயாவோட உட்கார்ந்து இருந்தாரு, அதை விட ஒரு அசிங்கமா இருக்கிறது. இப்படி எல்லாம் போடலாமா? மக்கள் பார்க்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த சமூக உனக்கு இருந்தா நீ மாநாட நடத்துறிய, மாநாட மயிலாட ஒரு நிகழ்ச்சியா, மானங்கட்டவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு முதலமைச்சரோட டிவி நடத்திக்கிட்டு இருக்கிறிய, அவுத்து போட்டு ஆடுறத 10 வயசுல கத்து கொடுக்குறான். இவன்லாம் என்ன செய்யறான்? இப்ப சாமியார்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஆதரவா பேசுறான். கேவலமா இருக்குது, நாட்டுக்கு அவமானமா இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய வேலை, அவன் நல்ல வேலை என்ன கேட்டா இப்படி செய்யலன்னு சொன்னா மக்கள் விழிச்சே இருக்க மாட்டான். ஒரு காட்சியோட விஷயத்தை சொன்னான்னு வைங்க, நீங்க கொந்தளிப்பானா இவன்லாம் வந்து ஏற மாட்டேங்குது. அப்ப இந்த நித்யானந்தா என்ன பண்றான்னு கேட்டா, இவன் வந்து 1978 இவன் பிறக்கிறாங்க. இவன் என்ன செய்வான்னு கேட்டா, பிறக்கிறேன்னு சொல்றான். ஆனா இவனுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? இந்த தகவல்ல மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி எல்லாமே ஒன்னு தான் சொல்லுவான். தேதி எப்படா பிறந்த, 1/1/78 பிறந்த. அப்போ யாவும் வச்சுக்கிற தேவையில்லை. பொய் சொல்வதற்கு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டா யாவ சக்தி நம்ம தேவையில்லை. கண்ண முடியும் சொல்லி போடலாம்ல. வருஷம் தான் கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டி இருக்குமே தவிர இவனுடைய சங்கதிகள் பூராம என்னவா இருக்கும்னு கேட்டா, எப்படா ஞானம் உனக்கு கிடைச்சி 1/1/2000 எப்படா 1/1 எல்லாம் 1 ஜனவரிலாம் அவர் புத்தாண்டுலாம் எல்லாமே பிறக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி சொல்றான். அவன் சொன்ன கணக்கு பிரகாரம் அவன் பிறந்தது என்ன, 1978 பிறக்கிறாங்க. 1901/1978 பிறந்தேன்னு சொல்லி இருக்கிறான். சொல்லிட்டான இது ஒரு தனி தகவலை வச்சுக்கிறங்க. இவன் பிறந்தது என்ன, 1/1/1978 இவன் பிறந்தேங்கிறான். அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், அவன் சொன்னது. அடுத்து என்னன்னு கேட்டா, குடியாத்தத்துல ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரி அது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பாலிடெக்னிக்ல 3 ஆண்டு படித்து பட்டம் வாங்கினேன், நான் ஒரு பாலிடெக்னிக் என்ஜினியருங்கிறான். எங்கடா படிச்ச? இந்த மாதிரி குடியாத்தத்தில் உள்ள ராஜகோபால் பாலிடெக்னிக்ல நான் படிச்சேன் அப்படின்ட்டானா. இவன் எப்படி அதுக்கு அடுத்த நாள் என்ன வருதுன்னா, இந்த ராஜகோபால் பாலிடெக்னிக் இருக்குல்ல, அவங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க? நம்முடைய மரியாதைக்குரிய நித்யானந்த பரமஹம்ச சுவாமிகள் எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவன் படத்தை போட்டு வசூல் பண்ணிருக்காங்க. அவன் படத்தை போட்டு பேப்பர்ல என்ன செய்யறான்? இவன் அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான். படிச்சேன்ட்டு என்ன செய்யறான்? அதை பயன்படுத்திட்டுவேன் எங்கள் கல்லூரிக்கு, தான் படித்த கல்லூரிக்கு அவர் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததோடு ஒவ்வொரு வருடத்திலும் எங்களுக்கு தேவைகளை அவர் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவனுடைய பக்தர்கள்ட்ட நிறைய கலெக்ஷன் பண்ணலாம். இவன் என்ன செய்யறான்? அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான். அவன் இவன் என்ன செய்யறான்? கல்லூரி அவர் படிச்சாருன்னு ஒத்துக்கிறான். விஷயம் என்னன்னு கேட்டா, பொய் எங்கேயாவது மாட்டிக்க சிலிப்பாகி போயிடும். பொய் என்னத்தான் திட்டம் போட்டு சொன்னாலும் ஒரு இடத்துல சிலிப்பாகி போயிடும். என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அந்த கல்லூரியில இருந்து இவர் வந்து 1990 படிச்சாரு. இப்ப படிச்சாரா? 1990 இருந்து 93 வரைக்கும் எங்க கல்லூரியில படிச்சாருங்கிறான். இவன் பிறந்தது 78, 90 12 வயசு. 12 வயசு புள்ள பாலிடெக்னிக் எங்க படிக்கலுமா? இவன் சொல்றான் 78 பிறந்தேங்கிறான். 78 பிறந்தேன்னு இவன் ஒரு பக்கம் சொல்லிவிட்டான். கல்லூரிக்காரன் இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வந்து நினைச்சிட்டான், எங்க கல்லூரியில தான் பிறந்தாருன்னு சொல்லிவிட்டு அதோட சேர்த்து என்ன சொல்றான், 1990 இருந்து 1993 3 வருஷம் படிக்கணும்ல, 3 வருஷமா எங்க கல்லூரியில் படிச்சாருன்ட்டான். இப்ப 78க்கும் 90க்கும் எவ்வளவு வருஷம்? அப்ப 12 வருஷம் தான் இருக்கிறது. அப்ப 12 வயசுல 7ஆம் கிளாஸ் ஒருத்தன் படிப்பான். 12 வயசுல ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிப்பானா, என்ஜினியரிங் படிப்பானா? 15 வயசுல ஒரு என்ஜினியர் ஆயிட்டாரு. 15 வயசுல என்ஜினியர் ஆக்குறதுக்கு நம்ம நாட்டில் சட்டத்தில் இடம் இருக்குதா?
அப்ப போய் ரெண்டு பேருடைய வாக்குமூலத்தை இணைச்சு அவ்வளவு ஆதாரத்தோட அடிக்கிறான். என்னென்ன பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சு, இவன் அயோக்கிய பையன் அப்ப நாரி போச்சு. அப்ப நீ 420 பிடிச்சியா, கைது பண்ணியா? இந்த அரசாங்கம் இருந்துச்சா இல்லையா? மக்களை ஏமாத்தி பொய்யான தகவல் சொல்றான் அப்படின்னு நீ யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா 1/1/2000 ஒரு ஞானம் கிடைச்சான். என்ன சொல்றாருன்னு கேட்டா 93 வரைக்கும் படிச்சாரா, 93 வரைக்கும் படிச்சுட்டு நான் 9 ஆண்டு காலம் சொல்றாரு, 1990 இருந்து 93 வரைக்கும் படிச்சு விட்டாரா. படிச்சவனே இருக்கு ஞானம் கிடைக்கலையா. 9 ஆண்டு காலம் நான் ஞானத்தை தேடி அலைந்தேன். அலைந்த பிறகு 1/1/2000 எனக்கு ஞானம் கிடைச்சு அப்படிங்கிறான். அப்ப 93 இருந்து 2000 வரைக்கும் 9 வருஷமா இருக்கு. 93 அலைஞ்சாராம். எத்தனை வருஷம் அலைஞ்சாராம்? 9 வருஷம் அலைஞ்சாராம். 9 வருஷம் அலைஞ்ச பிறகு ஞானம் எப்ப கிடைச்சான்? 2000 கிடைச்சான். அட 9 வருஷம் அலைஞ்சா 2002 கிடைக்கணும். 93 வரைக்கும் தான் நீ 93 படிச்சு வெளியே வந்த. அதுக்கப்புறம் 9 இப்படியே இவனுடைய ஃப்ராடுகளை எல்லாம் இப்ப இல்ல, இந்த பொம்பளை மேட்டருக்கு முன்னாடியே இவனை 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே உரிச்சு காயப்பட்டிருக்கிறாங்க. இணையதளத்தில் அவ்வளவு பரப்பப்பட்டுச்சு. ஒரு பயலுக்கு சொன்ன வரல. ஏன்? போதை. இந்த ஆன்மீகத்து போதையை தெரிய வைக்கிறான் பொம்பளையை கொண்டுதான் தெரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு போதை பொம்பளை மேட்ல மாட்டினாதான் இது மக்களுக்கு தெளிவு வருமே தவிர இவ்வளவு என்ன செய்யணும்? மக்களை இப்ப கொந்தளிச்சியா? ஏண்டா இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ய சொல்லி இருக்கிற, 12 வயசுல என்ஜினியர் ஆனங்கிற, 15 வயசுல என்ஜினியர் ஆனன்னு சொல்ற, நீ ஒரு பிராடு பிதலாடக்காரன், இதுல பொய் சொல்லக்கூடியவன், நீ என்னத்துல உண்மையை சொல்லுவேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப எல்லா பேரும் என்னஞ்சா அது கேட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பாக்குறோம். அப்ப இந்த சாமியார்கள் பல தடவை மாற்றாங்க. அவ்வளவு வேணாம். இந்த சாய்பாபா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வர்றான். இவனுக்காக வேண்டி வெளிநாட்டுல அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தன் அவன் இவனுடைய சீடராக இருந்து இவனுக்காக வேண்டி பெரிய ஆசிரமத்தை கட்டியிருக்கிறான். அந்த குடும்பம் இங்க வரப்போ இருக்கிறது. அங்க அந்த பையனோட வர்றாங்க. அந்த பையன் ரொம்ப தக்காளி பழம் மாதிரி தகதகன்னு இருக்கிறான். அந்த பையன்ட்டையும் அந்த ஹோமோசெக்ஸ்ல இவன் ஈடுபட போய் முயற்சி பண்ணி அந்த பையன் வெளியே நினைச்சிட்டு அமெரிக்காவை சேர்ந்த பையன் வெளியே பேட்டி கொடுக்குறான். அதை எடுத்து பிபிசியில் ஒளிபரப்புறான். சாய்பாபா என்னை ஓரின சேர்க்கைக்கு அவர் வற்புறுத்தினாரு, ஆடை அவிழ்த்து நிர்வாணமானாரு, இப்படி பல மாதிரி அதெல்லாம் மேடையில சொல்ற ஒரு விஷயம் இல்ல. அவ்வளவு அசிங்கமான விஷயத்தெல்லாம் அவர் செஞ்சாருன்னு சொல்லி இந்த சாய்பாபாவை பத்தி அவன் பிபிசி தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்குறான். அம்பலமாவுது. அது மாத்திரம் இல்லாம என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த செய்தியை தெரிஞ்ச சாய்பாபா உள்ளுக்கு மடத்துல இருக்கக்கூடிய 6 மாணவர்கள் இதை தெரிஞ்சு வெளியே சொல்வதற்காக வர்றாங்க. இவன் சரியில்லை, ஆளு மோசமான செயல் உள்ளவனா இருக்காண்டு சாய்பாபா ஆசிரமத்துக்கு உள்ள வச்ச 6 பேரையும் கொள்றாங்க. 6 பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 6 பேரும் வாஜ்பாய் ஆட்சியில 6 பேர் உள்ள சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அந்த 6 கொலையுடைய கணக்கு என்ன ஆச்சு? வாஜ்பாய் சொல்றாரு, அவருக்கு மேல உள்ள அவதூறா சொல்லுகிறார்கள். அவதூறுனா அவர் யாரு கொண்டாத, எதுக்கு கொன்றீங்க? மடத்தில் உள்ள ஒருத்தன் கொலை செய்ய வந்துட்டானா. சாய்பாபாவையே கொல்வதற்கு முயற்சி பண்ணினார்கள். தற்காப்பு படையினர் சுட்டு விட்டார்கள். செட்டிங் பண்ணி ஃபைல க்ளோஸ் பண்ணி விட்டாங்க உள்ளுக்கு. அப்ப கொலை கேஸ்ல மாட்டினா அதெல்லாம் மக்களுக்கு குணத்துல அதெல்லாம் உரைக்கவே இல்லை. நல்லா செஞ்சுட்டு போறான். பொம்பளை கேஸ்ல இந்த ஹோமோசெக்ஸ்ல மாட்டினா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இல்லை. அது எப்படி மாட்டணும்? இவன் மாட்டின மாதிரி மாட்டினாதான். இப்ப மாட்டிருக்கான புதுசாமியாரு இவன் மாட்டின மாதிரி அந்த விஷுவல் காட்சியோட அப்படி மாட்டினா மட்டும்தான் இவங்களுக்கு ரோஷம் வருதே தவிர இப்படி மாட்டாம சங்கராச்சாரியர் மாட்டின மாதிரி மாட்டினான்னு வைங்க ஒண்ணுமே வராது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன்னா சாய்பாபாட்ட நரசிம்மராவுக்கு செயின் எடுத்து கொடுத்தாரையானால், வாஜ்பாய் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுவார்களேயானால், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி கை கட்டி நிற்பார்களேயானால், அவனை எந்த கேஸ்ல எவன் பிடிக்கல, எந்த போலீஸுக்கு எந்த சட்டத்துக்கு அவன் மேல கை வைக்க தைரியம் வரு? எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம பகுத்தறிவு பகலவனுக்கு அளவு கொடுத்து போயிட்டான். இந்த சாய்பாபா சாதாரண ஆள் கிடையாது. இங்க வந்துகிட்டு உங்களுக்கு சென்னை குடிநீருக்கு பணம் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்க போறார். யாரு? சாய்பாபா முதல்வரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறாரு. முதல்வருக்கு முன்னாடியே இந்த சாமியார் காலில் அவருடைய மனைவி தயாளம்மாள் விழுந்து வணங்குறாங்க. யாரு? நம்ம கலைஞர் தான். கலைஞருடைய மனைவி தயாளம்மாள் இந்த சாய்பாபா காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அது வயசுக்காக கும்பிட்டாங்க. அப்ப அன்பழகன் அதை விட பெரிய வயசு காலில் விழுக சொல்லுவியா? சாய்பாபா விட பெரிய வயசு அன்பழகன். அவர் வயசு மாதிரி எத்தனை வயசான ஆட்கள்லாம் உள்ள வரப்போத்தானே இருக்கிறாங்க. அவங்க காலம் உள்ள வச்சுட்டு தான் இருக்கிறீங்களா? அப்ப இந்த பகுத்தறிவு பகலவனே இப்படி பல்ட்டி அடிச்சுட்டாருன்னு சொன்னா இவங்களுடைய கை எங்க வரைக்கும் இருக்கிறது? இந்த நாட்டுல சாமியாரை ஒழிப்பா நீங்க நினைக்கிறீங்க? நடக்கவே நடக்காது.
அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, எந்த பெரியார் பாசறையில் இவர் படிச்சேங்கிறாரோ, எந்த பகுத்தறிவுக்கு நான் சொந்தக்காரன் சொல்றாரோ